ஹலோ மக்களே, பிரைஸ் தி லார்ட். பைபிள் வந்து நம்ம ரீட் பண்ண நமக்கு அதுலேருந்து நிறைய விஷயங்கள் எடுக்க வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு அதுலேருந்து ஒரு அட்வைஸ் கிடச்சிச்சு. அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். என்ன அப்படின்னா, பிரசங்கி 7:14, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். ரொம்ப அழகாக இருந்தது. இது இந்த சொல்லுவாங்க ஆட்டோக்கு பின்னாடியே எழுதலாம்ப்பா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி படித்ததுமே கிராப் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. ஒன்று சொல்லுவாங்க, எனக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு காலம் தான் இந்த வாழ்வு காலம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த வாழ்வு காலத்தில் உனக்கு கிடைக்கிற நன்மைகளையாக இருக்கட்டும், கடவுள் உனக்கு தர ஆசீர்வாதங்களையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அனுபவி, எல்லாமே பண்ணு. அது தப்பே கிடையாது. ஆனால் தாழ்வு காலம் அப்படின்னு ஒன்று வரும். என்றைக்கும் அந்த வாழ்வு காலத்திலேயே நீ இருக்க மாட்ட. ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து டவுன் கீழே வந்து தான் ஆகணும். அப்படின்றப்ப அந்த தாழ்வு காலத்தில் நீ என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சிந்தனை செய். அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி நான் அந்த வாழ்வு காலத்துக்கு போக முடியும், எதனால் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன், எதனால் என்ன ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் நடந்தது அப்படின்றத உட்காந்து சிந்தனை செய் அப்படின்ற மாதிரி இந்த அட்வைஸை நான் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த ஒரு காரியம் நம்ம லைஃப்பில் இருந்தது அப்படின்னா ஈஸியாக எல்லா விஷயத்தையும் டேக்கிள் பண்ணி அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்றது என்னோடய பிலீவ்.